நிலாஸ் லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நரைமுடிக்கான ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ரெண்டு விஷயத்து மூலமா நம்ம இந்த நரைமுடியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று ஃபுட்டு மூலமா நம்ம அயன் சக்திகள் அதிகமா உள்ள ஃபுட் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஆயில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். என்னோட வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட போறோங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் தான் காய்ச்ச போறேன். இது நான் யூஸ் பண்ணாத பாத்திரம். ஸோ ஆயில் காய்ச்சறதால நீங்க நல்லா சுத்தமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் 1 லிட்டர் ஆயில், இந்த மாதிரி கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆயில் நமக்கு நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். இது பெரிய நெல்லிக்காய், இது மருதாணி, இது கருவேப்பிலை, அதோட வெந்தயம் கொஞ்சம், இது செம்பருத்தி இலை, இதில் மகிழம்பூ, ஆவரப்பூ, கருஞ்சீரகம், வெட்டி வேறு, இந்த விதைகள் எல்லாமே நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்ட உடனே நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ நமக்கு நல்ல ஆயில் இப்போ சூடாயிருச்சு. நம்ம இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஆவரம்பூ, மகிழம்பூ, வெட்டி வேறு, அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கருஞ்சீரகம், மெயின் கருஞ்சீரகம், பாருங்கள், வெந்தயம், அதோட நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா அப்போ தான் ஆயிலில் நமக்கு அந்த சாறு இறங்கும். இங்கே பாருங்கள், இது கருவேப்பிலை, மருதாணி இலை, நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த எண்ணெயில் நல்லா அந்த சாறு இறங்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் நல்லா நமக்கு அந்த சூடு ஆயிலில் போடுறதால நல்லா இந்த மாதிரி கொதிச்சு ரெடி ஆகிடும். இது 2 நாள் கழித்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்ல ஆயில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஆயிலை டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே இதோட ரிசல்ட் என்னன்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.